பழைய காலத்தில் அண்டகாசூரன் என்ற அரக்கன் இருந்தான். அவன் பெரிய தவம் செய்து கடவுளிடமிருந்து யாராலும் என்னை ஜெயிக்க முடியாதென்று பெரும் வரப்பிரசாதம் வாங்கினான். அந்த வரத்தை பெற்ற பிறகு அவன் அகந்தை பத்தி பேசவே வேண்டாம், திருமாலையும் பிரம்மனையும் கூட மதிக்காமல் யாராலும் என்ன செய்ய முடியாது என்று கொடுமை செய்ய ஆரம்பிச்சான். அவன் ஒருநாள் சிவபெருமானின் உலகத்தையே சவால் செய்ய ஆரம்பித்தான். என்னை ஜெயிக்க முடியாது, எனக்கு சமமான வலிமை யாருக்கும் இல்ல என்று பயங்கர அகந்தையோடு எல்லா லோகத்தையும் கலகமடையச் செய்தான். அப்போது சிவபெருமான் ஒரு தீச்சுடர் போல் தனது மூன்றாவது கண்ணின் ஒளியிலிருந்து காலபைரவர் தோன்றிய தருணமே பிரபஞ்சம் முழுக்க ஒரு அதிர்ச்சி பரவியது. இவர் தோன்றியதும் அனைவரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, சிவபெருமான் தனது அலங்காரம் அல்ல, கொடூர நீதியை செய்ற சக்தியை அனுப்புறார்னு. அண்டகாசூரன் அவன் சக்தியை காட்டி பெரிய யானை, குதிரை, சிங்கம், பாம்பு மாதிரி ரூபம் எடுத்து தாக்கினான். ஒரே நொடியில் காலபைரவார் தனது பெருமாழுவால் அண்டகாசூரனின் தலை பிரித்தார். அண்டகாசூரன் விழுந்த இடமே ஒரு பெரிய தீ பாதாளத்துக்கு போனது போல பொங்கி எரிந்தது. அவன் இறந்து விழுந்த உடம்பு சாம்பலானது.